பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 47:7 இப்படியாய் கூறுகிறது: தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்பதாக. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, காட் இஸ் த கிங் ஆஃப் ஆல் தி எர்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, அவரே ஆளுகை செய்கிறவர். பூமியில் காணப்படுகிற குறிப்பிட்ட தேசங்களை ஆளுவதற்கு ஜனாதிபதிகளும் பிரதம மந்திரிகளும் முதல் மந்திரிகளும் ராஜாக்களும் சர்வாதிகாரிகளும் காணப்படலாம். அவர்கள் கர்த்தர் குறித்த சில காலங்கள் ஆளுகையில் இருப்பார்கள். நிரந்தரமாய் ஆளுகையில் இருக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட காலங்களில் சில நல்லாட்சி புரிவார்கள், சில துன்மார்க்கமான ஆட்சி செய்வார்கள். சிலர் தன் குடிகளுக்கு முன்மாதிரியாய் காணப்படுவார்கள், சிலர் தவறான முன்மாதிரியை வைப்பார்கள். சிலர் குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தமாய் காணப்படுவார்கள், சிலர் மாம்சீக பாவங்களில் காணப்படுவார்கள். சிலர் தங்களிடம் காணப்படுகிற அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து அநேகரை கொண்டு குவித்து நாங்கள் தான் என்றைக்கும் ஆளுகையில் இருப்போம் என்ற அகந்தையில் காணப்படுவார்கள். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 29:2 கூறுகிறது. அதுபோல ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கும் குறிப்பிட்ட தெய்வங்கள் காணப்படுவது உண்டு. பாகால், மோலேக், அஸ்தரோத், தாகோன், தீனா என்று பல பிரஜாதிகளின் தெய்வங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவைகளெல்லாம் குறிப்பிட்ட பகுதியின் தெய்வங்களாய் காணப்பட்டு அந்த பகுதியை கட்டி காக்கிறதாய் காணப்படும். சாத்தான் கூட ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு பிசாசை அதிபதியாய் வைத்து ஆளுகை செய்கிறான். ஆனால் இவைகளெல்லாம் பூமி அனைத்திற்கும் ராஜாவாகிய கர்த்தரின் ஆளுகையின் கீழ் காணப்படுகிறது. இயேசு மட்டுமே எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கிறவர். அவர் ஒருவரே பூமி அனைத்தையும் ஒருமித்து ஆளுகை செய்கிறவர். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சங்கீதம் 47:8 கூறுகிறது. அவருடைய சிங்காசனம் மட்டும் நிரந்தரமானது. ஆகையால் பூமியில் காணப்படுகிற ஆட்சி அதிகாரங்களை குறித்து அதிகமாய் கவலைப்படாதபடி அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். இந்நாட்களில் காணப்படுகிற பரிதாபகரமான நிலை என்னவென்றால், குடும்ப வாழ்க்கையில் தோற்றுப்போய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களை மேற்குலக நாட்டின் குடிகள் தங்கள் தலைவர்களாய் ஏற்றுக்கொள்ளுவதைப் போல கீழ்தேசத்தின் குடிகளும் ஏற்றுக்கொள்ள துவங்கிவிட்டார்கள். சபை மக்களும் மாம்சீக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆராதனை தலைவர்களையும் போதகர்களையும் ஏற்றுக்கொண்டு தலைவர்களாய் அங்கீகரித்து பெருங்கூட்டமாய் செல்லுகிறார்கள். பாவத்தை ஒரு பொருட்டாகவே கருதாத ஜனங்களை உலகத்திலும் கிறிஸ்தவத்திலும் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமி அனைத்தையும் ஆளுகை செய்கிற நம்முடைய ராஜா மகா பரிசுத்தம் உள்ளவர். அவர் உன்னதமானவர், பயங்கரமானவர், மகத்துவமானவர். ஆகையால் அவரை கருத்தோடு பாடி போற்றுங்கள், பயத்துடனே களிகூறுங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்கள் வாழ்க்கையின் ராஜாவாயிருந்து உங்களை மேன்மையாய் நடத்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் காணப்படுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகையின் கீழ் அத்தனை தேசத்தின் தலைவர்களும் அதிகாரங்களும் காணப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு பயந்த ஒரு ஜீவியம் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் உம்மை தங்களுக்கு ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளும் போது நீர் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளையும் நினைவுகளையும் எண்ணங்களையும் கூட கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் இவர்களோடு கூட எப்போதும் நீர் கடந்து செல்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் எழுந்தருளி யுத்தம் செய்வீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.